வணக்கம். நான் தீவா மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். என்னோட அனுபவம் யாஷ் ஃபவுண்டேஷனில் இந்த 3 வாரம் மெடிடேஷனில் நான் அறிஞ்சது நான் யார் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னுக்கு என்னோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு நான் உங்கள்கிட்ட தெளிவாக நான் சொல்லணும். நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். நிறையா சிறு வயசுலேருந்து நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். நிறையா என்ன சொல்லுவாங்க, நிறையா புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன், படித்ததில்லை. நிறையா இந்த மாதிரி யூடியூப்பில் சாத்திரம் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பார்ப்பேன். ஜோதிடம் ரொம்ப பார்ப்பேன். அதில் எனக்கு மாற்றத்தை கொடுத்தது யாஷ் ஃபவுண்டேஷன் தான். யாஷ் ஃபவுண்டேஷன் அவர் யூடியூப்பை பார்த்து நான் உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு மெடிடேஷன் கிளாஸை பற்றி கேட்க போது, நான் ஒரு சாதாரண மெடிடேஷன் கிளாஸ் தான், எப்பயும் போகிற மெடிடேஷன் கிளாஸ் தான், அதில் ஒன்றும் வித்தியாசம் இருக்காதுன்னு நான் என்னோட ஜேர்னி கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். கிளாஸ்லேயே என்னோட கர்ம வினை இதெல்லாம் நான் உணர ஆரம்பித்தேன். நான் ஒன்று நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு அதையும் நான் உணர ஆரம்பித்தேன். இந்த மெடிடேஷனில் உங்களுக்கு நான் யார் தெரிஞ்சுக்கிறது மட்டும் வருமே தவிர, எனக்கு என்ன நம்பிக்கை சில பேர் மெடிடேஷன் சொல்லுவாங்க. நான் இந்த கிளாஸுவாகவே சொல்கிறேன். நான் மெடிடேஷன் போனால் பிரபஞ்சத்தை என்னோட நம்பிக்கை அதுக்கப்புறம் என்னோட சில விஷயமான கேட்கலாம், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் எப்பயுமே நான் அதெல்லாம் எனக்கு இது கொடுக்கடவுளே அது கொடுக்கடவுளே அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜீவராசியும் பூமியில் பிறக்க நீங்கள் வாழ்க்கையோட ஒரு உணவு கிடைச்சது உண்மைங்களா அனுபவம். அதே போல நம்ம கடவுள்கிட்ட நீங்க உங்களை தெளிவாக செயல் நீ செய்யப்பட செய்ய நீங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் கடைசியில ஜீரோல கண்டிப்பா இருப்பீங்க. இந்த யாஷ் ஃபவுண்டேஷன்ல எனக்கு அது யசோதா அவங்க இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும் அப்படிலாம் அவங்க சொன்னதில்லை. அவங்க என்னை என்ன சொல்லுவாங்கன்னா, மெடிடேஷனை இப்படி செய்யணும் அதை மெத்தட் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிற விதத்தில் நம்மளுக்கு நுணுக்கம் இருக்கும். எப்படி நம்ம அதுலேருந்து வர்றது உண்மையான தேடலை தேடி போகிறவங்களுக்கு இந்த நான் யாரும் யாஷ் ஃபவுண்டேஷன் யசோதா சொல்லி கொடுக்குற மெடிடேஷனும் நம்மளுக்கு உண்மையாக புரியும். பொய்யான மெடிடேஷனை தேடி போகிறவங்க இன்னும் நம்ம மேஜிக் வேர்ல்ட்லேயே நம்ம இருப்போம். என்னோட அனுபவத்தில் நான் இந்த 3 வாரத்தில் நான் யார் தெரிஞ்சுக்கிட்டேன், மெடிடேஷன் எப்படி இருக்கணும்னு நானும் அதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கடவுள்கிட்ட எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஆத்மபூர்வமாக நம்ம பிரார்த்தனை செய்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.